இசையா மொழியா அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா தலைப்பில் முதல்ல வர்றது திரை இசை பாடல்கள் தான். இசை தான் முதன்மையாக இருக்குது, பின்னாடி தான் பாடல் வரிகள். அந்த தலைப்பிலே வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துகிற தமிழி நிறுவன அனைவருக்குமே தெரிகிறது யார் வந்து முதலில் பேசணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இசைக்கு தான். பின்னாடி தான் அவங்க வர வச்சுருக்காங்க. என்னால ஐயா வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்து கம்பீரமாக எங்களை மிரட்டினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், கண்டிப்பாக நல்லா பேசுவோம். எல்லாரும் உற்சாகமாக இருங்க. இந்த மெட்டு அப்படிங்கிறது தான் வந்து இசையோட முக்கியமானது. மெட்டுன்றதுக்கு மிக்ஸ் பண்ணது தான் வந்து பாடல் வரிகள். மெட்டும் பாடல் வரிகளும் சேர்ந்தால் தான் ஒரு இந்த பாண்டிச்சேரி மிக்ஸ் பண்ணால் தான் பாடல்கள். அந்த கலவை வந்து தான் திரை இசை பாடல்களாக நல்லா விழுதும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வந்து மொழி என்பது ஒரு தொடர்பு கருவி. ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிறவங்க, இப்போ வந்து தமிழ்நாட்டில் தமிழ், கேரளாவில் மலையாளம், ஆந்திராவில் தெலுங்கு, இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த மொழிக்கு வந்து பவர் இருக்குது. ஆனால் இசை வந்து அப்படி இல்லை. நீங்கள் உலகளாவிய எல்லா நாட்டிலையுமே வந்து இசை இருக்குது. இசைக்கு தான் முக்கியத்துவம் உண்டு. இப்போ அதோட முக்கியத்துவம் வந்து நான் ஒரு பாடல் மூலம் பாடுறேன். தும்பி வா தும்பக்குடத்தின் துஞ்சத்தாய் ஊஞ்சாலிடம், தும்பி வா தும்பக்குடத்தின் துஞ்சத்தாய் ஊஞ்சாலிடம், ஆகாஷ பொன்னாளி நிலகளில் ஆயத்தில் தொட்டே வரம். இந்த பாட்டை வந்து மலையாளத்தில் ஓலங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருக்கு. இதே மெட்டில் வந்து தமிழில் பாட்டு இருக்கு. உங்களில் சில பேருக்கு தெரியும், ஐயாவுக்கு கண்டிப்பாக தெரியும். சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது, சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது. இது வந்து ஆட்டோராஜ் என்ற படத்தில் வந்த பாடல். மொழி வந்து முக்கியம் இல்லை. 2 மாநிலத்தில் வந்து ஒரே பாடல் வந்து வெற்றி பெற்று இருக்கு. அதுக்காக இந்த பாடல் பாடினேன். சுவி சுவி சுவாலம்மா சீதாலம்மா, குவா முவா சவ்வாடல்லே நவ்வாலம்மா. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். சுவாதி முத்தியன் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்பட பாடல். இதே தமிழில் வந்து மிகவும் பிரபலமாக கமலஹாசன் சாரோட பாட்டில் இருக்கு. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டால் சின்ன மனம் தாங்காதம்மா, துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா. இந்த பாட்டு ரசிக்காதவர்கள் இங்கே யாருமே இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ ஒரு நல்ல பாடல். இப்போ நான் பாடின அந்த தெலுங்கு பாடல், தமிழ் பாடல் ரெண்டையுமே பாடினது நம்மளுடைய தேவி திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடும் நிலா பாலு அவர்கள். அவர் பாட்டில் நீங்கள் 10 பாட்டு இன்னைக்கு கேட்டிங்கன்னா அதில் எப்படியும் 2-3 பாட்டு அவர் பாட்டாக தான் இருக்கும். அவர் வந்து கொரோனா பீரியடில் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாலும் அவருடைய இசை திறமை வந்து நம்மகிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது. அவர் எந்த பாட்டு பாடினாலும் அவரோட பாட்டுக்கு நம்ம அடிமையிலே கூட சொல்லலாம். तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, मैंने नहीं जाना तूने नहीं जाना. இது வந்து एक तुझे केडिया படத்தில் வந்த ஹிந்தி பாடல். அதையும் நம்ம மறக்கிறது இல்லை. அவர் எந்த பாட்டு பாடினாலும் அந்த இசை திறமையால் அவர் ஜொலித்தார். அதை நம்ம மறுக்கவும் முடியாது, நீங்களும் மறக்கக்கூடாது. இசை தான் விரும்பி கேட்பதற்கு முக்கியமான காரணம்ன்றதுக்கு இன்னொரு பாட்டு நான் பாடுறேன். தெளிமானும் மழுவில் நிறமணியும் நேரம், நிறமார்ந்தொரு கனவெண்ணில் தெளியுண்ண போலே, புழையோரம் தழுகுண்ணி தனுஈரம் காற்றும், புழகங்கள் இளநீதொரு குழலூதிய போலே, ஒளிரேகும் கனவெண்ணில் கதிராடிய காலம், மனதாரில் மதுமாசம் தளிராடிய நேரம், அகமருகும் மயிலினர்கள் துயிலுணரும் காலம், என் அகதாரில் அனுராகம் பகரும் நயாமம், அழகே அழகில் தீர்த்தொரு சிலை அழகே மலரே. மலர் டீச்சர் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரேமம் படத்தில் அந்த பாடல். இப்போ வந்து மொழி என்பது ஒரு தொடர்பு கருவின்னு முன்னாடியே சொன்னேன். அந்த இசை தான் முக்கியமானது. அந்த ஒரு சிலை வடிக்க தேவையான
மண் மாதிரி இசை, உருவம் கொடுக்குற கலைஞர்கள் தான் அந்த பாடல் வரிகள். அதனால நீங்கள் எங்களை எதிரணி வந்து களிமண் சொல்லக்கூடாது, மண் இருந்தாலும் நீங்கள் சிலையை வெடிக்க. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. அவர் வந்து நம்மளுக்கெல்லாம் எப்படி அறிமுகமானார் தெரியுமா? அவர் வந்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, இப்படி நிறைய பாடல்கள் எழுதியிருந்தாலும் நம்ம படிக்காத பாமரர்களுக்கும் எளிதாக அவர் வந்து தெரிய வச்சது. வெள்ளி பனி மலையின் மிதுளவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இந்த பாடல் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று காற்று வெளியிடை கண்ணம்மா, நீங்கள் காதலை எண்ணி கழிக்கின்றேன். இப்படி ஏராளமான பாட்டு சொல்லலாம். அவர் வந்து எல்லாருக்கும் அறிமுகமானது பாடல் வரிகள் தான் தமிழகத்தில் அதிகமானது இருக்கு. நல்லா படித்த புலவரையா மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து அவருடைய எழுத்து மட்டும் தெரியும், ஆனால் இசையால் வந்து எல்லாருக்குமே அவர் அறிமுகமானார். அதே போல் பாரதியாரோட பாரதிதாசன் அவரும் அப்படிதான். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இப்படி நிறைய எழுதியிருந்தாலும் அவர் வந்து நமக்கு அறிமுகமானது எப்படி? சங்கே முழங்கு சங்கே முழங்கு, எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அந்த பாடல். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. இந்த பாட்டை இளைய தலைவர்கள் கேட வாய்ப்பு இல்லை, பழைய ஆளுங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் இது பாரதிதாசன் எழுதிய எல்லாருக்கும் அறிமுகம் பாடல். இப்போ ஐயா பாடினாங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர். இந்த பாடல் யாருக்கும் தெரியாம இருக்காது, ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். இந்த பாரதியார் பாரதிதாசன் இவங்களுக்கே வந்து இந்த பாடல் வரிகளால் தான் மிகவும் புகழ் பெற்றார்கள் அப்படிங்கிறத நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். ஆனால் அவங்களை எழுதுனது பாரதியாரோட வரிகளுக்கு வீரமும் தீரமும் கண்டிப்பாக இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் திரைப்பட பாடல்களில் அவருடைய பாடல் வரிகள் வரும்போது மிகவும் அற்புதமாக இருந்தது. மக்கள்லாம் வேண்டி விரும்பி கேட்டாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம இந்த மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளப்படுத்தும் கருவி தான். இப்போ நம்ம ஒரு திருவிழாவுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன், ஒரு 4-5 பேர் இருக்காங்க, கூட்டத்தில் நம்ம வந்து தவற விட்டுட்டோம். உதாரணத்துக்கு நம்ம நடுவரையவே எடுத்துக்கலாம்னு வச்சிங்களேன். அந்த பக்கமாக போயிட்டு இருப்பார், அவங்க வீட்டம்மா கேட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க? எங்கேயாச்சும் அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, அவரை கூப்பிடுங்க, அவர் தான் நம்ம. அது எங்கேயாவது பறக்க பார்த்துட்டு இருக்கோம், அது எங்கேயாவது பறக்க பார்த்துட்டு இருக்கோம். அது நான் சொல்ல வந்ததுதான் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படி சொல்லணும், பட்டவர்த்தனமாக சொல்லணும். நடுவர் இல்லையா, தீர்ப்பு மாற்றி கொடுத்துட்டீங்க, நமக்கு பயமாக தான் இருக்குது. அது மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மேடைக்கு வந்து சிறப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கடைசியில் ஒரு 4 பேர் மட்டும் ரொம்ப சத்தம் போட்டு கொஞ்சம் கைத்தட்டல் பலமாக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் குறிப்பாக வந்து கவனத்தை திசை திருப்ப ஒரு விஷயம். அது மாதிரி திரைப்பட பாடல்கள்ல வந்து நல்லா இசை இருந்தால் மட்டும்தான் அதை ரசித்து கேட்பாங்க. இதுக்கு வந்து சிறந்த உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர்ஸ், இந்த ட்ராவலில் போகும்போது அவங்கள தான் அதிகமாக கேட்குறாங்க பாடல்கள். எஃப்எம் ரேடியோவில் கேட்குறாங்க. அவங்களாம் எப்படி கேட்குறாங்கனாக்கா நல்ல இசை இருந்தால் தான் கேட்பாங்க. நல்ல பாடல் வரி இருக்கா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நல்ல காதுக்கு இனிமையான இசை இருந்தால் மட்டும்தான் அதை கேட்பாங்க. இசை என்பது நீங்கள் ஒரு தடவை மனம் பெருக்கி கேட்டுட்டீங்கன்னாக்கா அது மறக்கவே மறக்காது. அந்த பாடல் வரிகள்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தேவைப்படும். அதுக்கடுத்து நீங்கள் தானாக முன்னுட்டே போயிட்டே இருப்பீங்க. இப்போது இந்த பாடல்கள் வந்து சரியாக பாடலாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா நடுவர்களே? அழகுராஜான்னு ஒரு படம், அங்கே சித்ரா தேவி பிரியான்னு ஒருத்தவங்க இசைக்குழு வச்சுருப்பாங்க. நம்ம இசைக்குழு மாதிரி இல்லை, நம்ம இசைக்குழு நல்ல இசைக்குழு. சொல்லி சார் அப்படின்னு ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? கரண கொடூரமாக இருக்கும். நீங்கள் எந்த பாட்டை பாடினாலும் யாரும் ரசிக்க போகிறதில்ல. உங்களை மாதிரி நல்ல குரல் வளம், மிமிக்ரி திறமை, இப்படி எல்லாம் இருந்தாலும் ஏற்கனவே ஏசி போட்டுருக்கு. எல்லாம் இருந்தாலும் உங்களை பெரிதும் ரசிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த இசைச்சாரல் போட்டு தூக்கிட்டாங்க. இசைச்சாரல் அப்படிங்கிறதால தான் நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த வட்டத்தில் வந்து இன்னைக்கு பாட்டு அந்த பேனர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவர் எனக்கு எடுத்துட்டு வர சத்தம் போடுவாங்க, ஏன் எடுத்துட்டு வரல, இன்னைக்கு எடுத்து வந்து வச்சிருக்காப்புல. நான் முன்னாடியே எழுதி வச்சிருக்கேன். இசைச்சாரல்ங்கிறதுல நீங்க இன்னைக்கு அறிமுகம் ஆயிட்டீங்க.
கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற நடுவர், இப்படி பல பன்முக திறமை இருந்தாலும் நீங்க பாடகர்ன்றதுல ரொம்ப உயர்ந்து இருக்கிறீங்கிறது என்னுடைய சின்ன அபிப்பிராயம். அது கண்டிப்பா இருக்கும். இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி ஐயாவும் பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இசைச்சாரல் குழுவில் ஐயாவும் வந்து ஒரு முக்கியமான பாடகர். அவங்களும் வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. படிக்கிறது பாட்டு இசையோடு பாடுபவர். சார் வந்து இசையோடு பாடுவார், இசையோடு பாடுவார். சும்மா முணுமுணுக்கிறது அதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. படிக்கிறது பாராயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் கதையா இருக்கு. கடைசியாக ஒரு செய்தி. இவ்வளோ நேரம் வந்து நம்ம சுபாஷ் காந்தி சார் வந்து சின்ன இதுல இருந்து வந்து பெருசா வந்து இப்ப நல்லா சாதனையாளராக இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சிறப்பு சேர்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாடல் பாடும்போது எல்லாருடைய முகத்திலையும் அதுல இசையே இருந்து வரிகளும் இருக்கு. சரி, இசை இருந்து வரி இருந்து ஓகே. இன்னைக்கு நடுவர் அவர்கள் இப்பதான் சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு 10,000 பாடல்கள் தெரியும், எங்க அப்பா கூட எங்க படிக்கும்போது படிச்சாதானே அப்படின்னு சொல்றாங்க. 10,000 பாடல்கள் தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இங்க வச்சு இப்படி 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 பாடம் பார்க்காம பாடுவீங்கல்ல, அந்த இசையை நீங்க விட்டுட்டா இந்த அரங்கம் வந்து கலகலத்து போயிடும். அதனால எப்படியாவது கூட ஓடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியா இருந்தீங்க. சில டைம் வந்து கரண்ட் நின்று போச்சு, அப்போ கூட நீங்க வந்து ரொம்ப கூல் பண்ணாங்கல்ல ஸ்டூடெண்ட் இசையை வந்து எங்க மிஸ் பண்ணிட போறோம்னு சொல்லிட்டு ஒரு தவிப்பில் இருந்தீங்க. அப்புறம் திரும்ப இதை சேர்ந்துக்கிட்டீங்க. அந்த சேர்ந்து வரும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. இறுதியா ஒரு சின்ன விஷயத்தோட முடிக்கிறேன். நம்ம கர்நாடகத்துல இருந்து வர தண்ணி குடிச்சேன்னு சொன்னாங்க ஐயா. அந்த காலையில கேட்ட கர்நாடக இசை அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல உயர்ந்த இடத்துல நடுவரை வந்து உங்களை நிறுத்தி இருக்குது. அதுக்கு காரணம் திரை இசை பாடல்கள் தான். நீங்க திரை இசை பாடல்கள்ல ஒரு மன்னர் என்பதை கூறி நல்ல தீர்ப்பு வழங்குமாறு நன்றி பாராட்டிய அமைகிறேன். நன்றி, வணக்கம். சரி, ரொம்ப அழகா பேசுங்க. நல்ல கைதட்டல் கொடுங்க. நல்ல பாயிண்ட்ஸ்.